உருவாய் அருவாய் உளதாய் எளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஜாதகம் நம்பறதா இல்ல நம்ப கூடாதா? நிறைய பேருக்கு இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ்டா இருக்கும். உண்மையாவே நான் இப்ப இந்த சொல்ல போற இந்த கதைய பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாவே நீங்க ஒரு தெளிவுக்கு வந்துறீங்க. ஏன்னா ஜாதகம் நம்பலாமா நம்ப கூடாதா அப்படின்ற ஒரு தெளிவுக்கு தான். ஜாதகத்துல வள்ளுவனான சகாதேவனுக்கே இந்த ஜாதகத்தை நம்பலாமா வேணாவா அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும்போது கிருஷ்ண பரமாத்மா அவனுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறாங்க. அந்த கதையை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். நம்ம வீடியோவை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும். வாங்க கதைக்குள்ள போகலாம். நார்மலாவே நம்ம முன்கூட்டியே ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒருவேளை நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகளா வந்துட்டு இருக்கு, ஒரு வீடை கட்டிட்டு இருக்கோம், கட்டாம பாதியிலே நின்னுட்டு இருக்கு, சரி நம்ம ஜாதகப்படி என்ன இருக்கு அப்படின்றத பாத்துக்கலாம், நம்ம கட்ட மாட்டோமா அப்படின்றத. நிறைய பேர் நீங்க பாத்துருப்பீங்க, வீடு கட்டியிருப்பாங்க, கடகாலெல்லாம் போட்டிருப்பாங்க, சோறெல்லாம் எழும்பியிருக்கும், ஆனா மேல மட்டும் போடாமே விட்டுருப்பாங்க. நிறைய வீடுகள் அந்த மாதிரி இன்னமும் இருக்கு. அதே மாதிரி நிறைய பேருக்கு திருமணம் பாருங்க, 38 40 கூட ஆயிட்டு இருக்கும், ஆனா இன்னமும் அவங்க வரன் பாத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம், ஏன் இப்படின்றத முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஜோதிடர்களை தான் நம்ம நாடி போவோம். நம்ம மனிதர்கள் முதல்ல ஒரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னாவே ஜோதிடர்களை பார்ப்போம். ஆனா ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா உண்மைதான் நடக்குதா அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்கும். ஆனா இப்பயும் ஜாதகம் கணிச்சு கொடுத்தாங்க அப்படின்னா 90% நடக்கிற அந்த நல்ல ஜோதிடர்களும் இன்னமும் இருக்கத்தான் செய்யறாங்க. அதே மாதிரி எல்லாருக்குமே நடக்குமா, அதே மாதிரி எல்லா நேரங்களிலும் நடக்குமா அப்படின்றதான் இந்த கதையில பார்க்க போறோம். பாண்டவர்களின் தந்தையான பாண்டு இறக்கும் தருவாயில இருக்கான். அப்படி இறக்கும் தருவாயில இருக்கும்போது தன்னுடைய 5 பிள்ளைகளையும் கூப்பிட்டு என்ன சொல்றான், நான் இறந்த பிறகு என்னோட உடலை நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டு சொல்றான். எல்லாருமே திகைச்சு போய் நிக்கிறாங்க. ஏன்னா பாண்டுக்கு என்ன அப்படின்னா, நான் இறந்த பிறகு என்னோடவே எல்லா கலைகளும் போயிடக்கூடாது, தன் பிள்ளைகளை அதை கற்று உயரணும் அப்படின்னு பாண்டு நினைக்கிறான். அப்படி நினைக்கும் போது சொல்லிட்டு பாண்டுவும் இறந்தும் போகிறான். அப்படி இறந்து போகும்போது தந்தை சொன்னபடி நம்ம தந்தையினுடைய உடலை நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு 5 பஞ்ச பாண்டவர்களும் நினைச்சு சாப்பிடலான்னு போறாங்க. அப்ப கிருஷ்ண பரமாத்மா அந்த இடத்துக்கு வராரு. அப்படி வந்த உடனே சொல்றாரு, என்ன காரியம் பண்ண நினைச்சீங்க இப்ப அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் கேக்குறாரு. இல்ல கிருஷ்ணா, எங்க அப்பா தான் சொன்னாரு, ஏன்னா நான் இறந்துட்ட பிறகு என்னோட உடலை எல்லாரும் பாகம் போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு யாரு 5 பஞ்ச பாண்டவர்களும் கிருஷ்ணரை பார்த்து சொல்றாங்க. வந்தான் ஏதோ சொல்லிட்டான்னா அத நீங்க கேப்பீங்களா? இறந்த பிணத்தை போய் சாப்பிடுவீங்களா? அதே மாதிரி உங்க தந்தைய போய் சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேள்வியா அடுக்கிக்கிட்டே போறாரு கிருஷ்ணர். இத கேட்ட பஞ்ச பாண்டவர்களுக்கு ஐயோ என்ன தவறு செய்ய நினைச்சிட்டோம், நல்ல நேரத்துல எங்களை காப்பாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு பஞ்ச பாண்டவர்களும் கிருஷ்ணரை பார்த்து சரணடைகிறாங்க. அப்படி சரணடைஞ்ச உடனே சரி பாண்டவின் உடலை என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது தகனம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி எரிக்கணும் அப்படின்னா கட்டைகள் தேவையில்லை அப்படின்ட்டு 5 பேரும் போட ஆரம்பிக்கிறாங்க. சகாதேவனை மற்றும் தந்தையினுடைய உடலுக்கு காவல் வச்சுட்டு மீதி 5 பேரும் கிருஷ்ணரும் சேர்த்து 5 பேரும் என்ன பண்றாங்க, கட்டைகளை எடுத்துட்டு வர்றதுக்காக போறாங்க. எல்லாரும் எல்லா திசைகளிலும் போயிட்டு சுளிகளை பொறுக்கிட்டு இருக்காங்க. அப்படி அந்த கட்டைகளை பொறுக்கிட்டு இருக்கும் போது சகாதேவன் தந்தையோட உடலை பார்த்துட்டு இருக்கான். சகாதேவன் தந்தையோட உடலுக்கு காவல் இருக்கும் போது ஆனா அவனுக்குள்ள ஒரு எண்ணம் தோண்டிக்கிட்டே இருக்கு, நம்ம அப்பா என்ன சும்மாவா சொல்லியிருப்பாரு இந்த விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு தோன்றிக்கிட்டே இருக்கு. சரி நம்ம என்னம்னா ஆகட்டும் அப்படின்னு பாண்டிவனுடைய சுண்டு விரலை கட் பண்ணி அவன் சாப்பிடுறான். அப்படி சாப்பிட்ட உடனே அவனுக்குள்ள சில மாற்றங்கள் ஏற்படுது. ஏன்னா நடக்க போற விஷயங்களை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிற அந்த விஷயம் தாங்க ஜோதிடம் தாங்க. அத தன்னால உணர ஆரம்பிக்கிறான். இங்க 5 பேரும் போனாங்க இல்லைங்களா, கிருஷ்ணரோட சேர்த்து 5 பேரும் என்ன பண்றாங்க, கட்டைகள் எல்லாம் பொறுக்கிட்டு வராங்க. அப்படி பொறுக்கிட்டு வரும்போது 4 பேரும் முன்னாடியே வந்துடுறாங்க. அர்ஜுனனும் தர்மனும் பீமனும் நகுலனும் 4 பேரும் கட்டைகளை தூக்கிட்டு வராங்க.
ரொம்ப சோர்வா அந்த கட்டைகளை கீழே போட்டுட்டு ஐயோ ரொம்ப முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சோர்வா உக்காடுறாங்க. கிருஷ்ணர் மட்டும் பாருங்க அப்படியே பின்னாடியே நடந்து வராரு. அப்படி அவர் நடந்து வரும்போது அவரும் என்ன பண்றாரு, அந்த கட்டைய கீழே போட்டு அப்பாடி என்னாலயும் முடியல ரொம்ப சோர்வா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து ரொம்ப சோர்வா உக்காடுறாரு. இதெல்லாம் பார்த்த சகாதேவன் சொல்றான், கிருஷ்ணா உண்மைய சொல்லு. கிருஷ்ணரை தனியா கூப்பிட்டு வந்து கிருஷ்ணர் கிட்ட பேசுறான் சகாதேவன். கிருஷ்ணா உண்மைய சொல்லு, அவங்க 4 பேரும் கட்டைய தலையில வச்சு சுமந்தாங்க, அதனால அவங்க 4 பேருக்கு சோர்வு அடைஞ்சிச்சு. ஆனா நீ பாரு, உன்னுடைய தலைக்கு 1/2 அடிக்கு மேலதான் அந்த கட்டை வந்துச்சு. நான் அதை பார்த்துட்டு தான் இருந்தேன், உனக்கும் சோர்வா இருக்கு, நீ இப்படி உக்காடுறியே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்ச மாதிரியா சகாதேவன் கிருஷ்ணனை பார்த்து கேக்குறான். அப்படி கேட்ட உடனே கிருஷ்ணருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கிருஷ்ணர் கேக்குறாரு, என்னடா நீ உங்க அப்பாவுடைய உடலை சாப்பிட்டியா அப்படின்ட்டு. ஆமா கிருஷ்ணா, சுண்டு விரலை நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சகாதேவனும் சொல்றான். அதுக்கு கிருஷ்ணர் ஒரு சாபமும் விட்டுறாரு பாருங்க. அந்த நேரத்துல உனக்கு முன்கூட்டியே ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா அது முன்கூட்டியே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஆற்றலை நீ தெரிஞ்சுக்கிட்ட. ஆனா இத வந்து முன்கூட்டியே ஒரு விஷயம் தெரியறதுனால நீ அவங்க கிட்ட சொன்னன்னு வையேன், முன்னாடியே இது நடக்க போகுது, இதை செய்யாத அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா உன் தலையே வெடிச்சு போயிடும். உன்கிட்ட வந்து நாடி வர்றவங்களை கேக்குறாங்கன்னா அப்ப சொல்லு, ஆனா முன்கூட்டியே நீ அவங்களுக்கு போய் சொல்லணும் அப்படின்லாம் நினைச்சின்னா நீ தலையே வெடிச்சு போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு சாபமும் விட்டுறாரு கிருஷ்ணர். சரி, இதெல்லாம் அப்படியே போயிட்டு இருக்க. குருஷேத்திர காலமும் வருது. அப்ப குருஷேத்திர காலம் வரும்போது அப்ப பாருங்க, போர்ல கர்ணன் இறந்துடுறான். கர்ணன் இறந்ததை பார்த்து குந்தி தேவி உட்காந்து ஓன்னு அல்றா, ஐயோ என் பையன் செத்துட்டானே, ஐயோ என் பையன் செத்துட்டானே அப்படின்னு. இங்க இருக்கிற 5 பஞ்ச பாண்டவர்களுக்கும் ஒண்ணுமே புரியல. நம்ம தான் 5 பேரும் இங்க குத்து கல்லாட்ட நின்னுட்டு இருக்கோமே, நம்ம அம்மா போய் கர்ணன் செத்ததுக்கு போய் அழுதுட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு 5 பேரும் திருன்னு 5 பேரும் பார்த்து ஒவ்வொருத்தரா பார்த்து திருன்னு முடிச்சுக்கிறாங்க. சரி, கிட்ட போய் கிருஷ்ணர் போய் கேக்குறாரு, இன்னும் இது நாங்க 5 பேரும் இங்க உயிரோடு இருக்கோம், ஆனா நம்ம அம்மா, என்னுடைய அம்மா வந்து பாரு அங்க கர்ணன் இறந்ததுக்கு போய் அழுதுட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி கேட்ட உடனே இதுன்னா நானா சொல்ல முடியும், போய் உங்க அம்மாவையே கேளு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரும் சொல்லிடுறாரு. போய் அவங்க அம்மா கிட்ட கேக்குறாங்க, 5 பஞ்ச பாண்டவர்களும் ஏமா நாங்க 5 பேர் இங்க உயிரோட இருக்கோம், உயிரோடு இருக்கும் போது என் பையன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணனை பார்த்து அழுதுட்டு இருக்கிய அப்படின்னு, நம்மளோட எதிரி அதுவும் இல்லாம அவனை பார்த்து அழுதுட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு குந்தி தேவிய பார்த்து கேக்குறாங்க. அப்படி கேட்ட உடனே குந்தி தேவி பாருங்க சொல்றா, உங்க 5 பேருக்கும் முன்னாடி ஒரு குழந்தைய நான் பெத்தேன். அது வந்து பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடியே சூரிய தேவனால ஒரு வரத்தால அந்த குழந்தைய பெற்றேன். அப்படி பெற்ற உடனே என்னுடைய தோழி சொன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு குழந்தை இருந்தது அப்படின்னா இந்த ஊர் உலகம் உன்னை ஒரு மாதிரி பேசும், அதனால இந்த குழந்தைய நீ என்ன பண்ண, ஆத்துல விட்டுரு அப்படின்னா. அதனால என்ன பண்ண, யாருக்கும் தெரியாம நானும் என் தோழியும் மட்டும் ஆற்றோட அடிச்சு விட்டேன். இப்பதான் கிருஷ்ணன் சொன்னா இதுவும் என் பையன் தான் அப்படின்னு. உங்க 5 பேருக்கும் மூத்தவன் கர்ணன் தாண்டா, அதனாலதான்டா என் பையன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறேன் அப்படின்னு குந்தி தேவி சொல்றா. எல்லாருமே வியந்து போய் பாக்குறாங்க. சகாதேவனுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஏன்னா எல்லாருக்குமே கணிச்சு சொல்லக்கூடிய ஒருத்தர் சகாதேவன், எல்லா விஷயமே தெரிஞ்சுக்கூடிய சகாதேவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி எல்லாமே என்னடா இப்படி ஆயி போச்சு அப்படின்ட்டு மனசுல ஒரு போராட்டமா போயிட்டே இருக்கு. சரி, அவனை தானம் பண்ணிட்டு எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்புறமா பாருங்க, கிருஷ்ணன் கிட்ட தாங்க முடியல, போய் கேட்டுடணும் கிருஷ்ணனை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், கிருஷ்ணன் கிட்ட போய் கேட்க ஆரம்பிக்கிறான். கிருஷ்ணரை போயிட்டு நேரா போயிட்டு பக்கத்துல தூரம் கூப்பிட்டுட்டு, கிருஷ்ணா எல்லாம் அறிஞ்சவன் நீ, ஆனா எல்லாமே அறிஞ்சுக்க கூடிய திறனை எனக்கும் இருக்கு, ஆனா இருந்தும் அப்ப ஜாதகம் கணிக்கிறதே பொய் தானா? ஏன்னா என் கூட பிறந்தவனையே இதனால யாருன்னே தெரியாம நான் இருந்துட்டேனே, அப்ப உண்மையாவே எனக்கு ஜாதகம் பொய் தானா அப்படின்னு சொல்லிட்டு சகாதேவன் கேக்குறான். ஏன்னா என் கூட பிறந்தவனையே நானு இவ்வளவு நாளா பக்கத்துல வச்சுனே அண்ணன் தெரியாம போச்சு, அப்ப இவ்வளவு நாள் இது எனக்கு தெரியாமே போயிடுச்சு, அப்ப ஜாதகத்தினால எல்லாமே கணிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு சகாதேவன் கிருஷ்ணனை பார்த்து கேக்குறான். கிருஷ்ணன் சொல்றான் பாருங்க, அப்படியே சிரிச்சுக்கிட்டே புன்னகையா கேக்குறான்,
எல்லாமே அதுலயே கணிக்க முடிஞ்சிடுச்சுன்னா அப்ப நான் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே கிருஷ்ணர் சொன்னாராம். ஆமாங்க, கண்டிப்பா ஜோசியத்துல இது சொல்லிட்டாங்களே அது சொல்லிட்டாங்களே, இது நடந்துருமோ அது நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. ஏன்னா நம்மளுக்கும் மேல கடவுள் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். அதனாலதான் எல்லாமே சூட்சமா போயிட்டு இருக்கு, எல்லாமே சூட்சமாவும் வச்சிருக்கான். அதனாலதான் நம்ம வாழ்க்கைய இன்று இல்லைன்னா நாளை நம்ம கடந்து போயிடுவோம் அப்படின்ற நம்பிக்கையில நம்ம எல்லாருமே கடந்து போயிட்டு இருக்கோம். இதனால இவங்க ஜோசியம் பார்த்தது சரியா இருக்குமோ தப்பா இருக்குமோ அப்படின்னு பயந்துகிட்டே வாழாதீங்க. நம்மளுக்கும் மேல கடவுள் இருக்கான், கடவுள் கையில ஒப்படைச்சிட்டு நீங்க ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிங்க உங்களுடைய வாழ்க்கைய. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு 5 பேருக்காவது ஷேர் பண்ணி விட்டுட்டு அடுத்த கதையுடன் சந்திக்கும் வரை உங்களுடன் என்றும் இருப்பது துர்கா பாலாஜ்.